எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் சதம் அடிச்சு மும்பை அணி வீழ்த்திய சம்பவம் பண்ணிருக்காரு. மும்பை விசஸ் ஆர்ஆர் இவங்க 2 பேருக்கும் நடந்த மேட்ச்ல முதல்ல டாஸ் வெற்றி பெற்ற மும்பை அணி பேட்டிங்கை தேர்வு செய்ய பேட்டிங் சொதப்பலா இருந்துச்சு. மும்பை அணி சேர்ந்த ரோஹித் 5 பாலுக்கு 6 ரன்லையும், இசான் கிஷன் டெக் அவுட்லையும், சூரியகுமார் யாதவ் 8 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்கும் போது அடுத்தடுத்து அவுட் ஆக, அதுக்கப்புறம் வந்த நபி 17 பாலுக்கு 23 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆயிட்டாங்க. இதுல சகால் அவர்கள் அவருடைய 200வது ஐபிஎல் விக்கெட் நபியை எடுத்தது மூலம் அடிச்சிருப்பார். அதற்கப்புறம் உள்ள வந்த நிகில் வகேரா, திலக் வர்மா 99 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. நிகில் வகேரா 24 பாலுக்கு 49 ரன் அடிச்சு அவுட் ஆக, திலக் வர்மா 65 ரன் அடிச்சு அவுட் ஆக, மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட்ல பிறகு 179 ரன் மட்டும் தான் அடிச்சிருப்பாங்க. பின்னர் கிளம்பிறங்கிய ஆர்ஆர் அணியில எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் 31 பாலுக்கு 50 ரன், 60 பாலுக்கு 104 ரன் அடிச்சு சதம் அடிக்க, மும்பை இந்தியன்ஸ் அணியை ஆர்ஆர் அணி 18.4 ஓவர் முடிவில் 1 விக்கெட்ல பிறகு 183 ரன் அடிச்சு அசால்ட்டா வீழ்த்திருப்பாங்க. இந்த மேட்ச்ல ஆர்ஆர் ஜெயிக்கிறது மூலம் பாயிண்ட் டேபிள் முதலிடத்தை தக்க வச்சிருக்காங்க. மும்பை அணி தோக்கிறது மூலம் பாயிண்ட் டேபிள் 7வது இடம், 8 மேட்ச் விளையாண்டு 3 வெற்றி 5 தோல்வி பெற்று இருக்காங்க. சோ இதற்கப்புறம் மும்பை அணி பிளே ஆஃப்ல என்ட்ரி ஆகணும்னா மும்பை விளையாட போற 6 போட்டியில தொடர்ந்து 6 வெற்றி பெறணும். அப்பதான் மும்பை இந்தியன்ஸ் அணி பிளே ஆஃப் போக முடியும்.